வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு ரெகுலரா உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்துட்டு வியானுக்கு குடுக்குற ஃபுட்ட வந்து டெய்லி விளாகா போட்டுட்ருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் எல்லாமே நான் குடுத்துருக்கிறேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து சம்மர் டைம்னால சம்மர் ரிலேட்டடா 2, 3 ஃபுட்ஸ் வந்து ஆக்சுவலா நான் நெறையா போட்டிருக்கேன். அவனுக்கு எப்படி குடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் எப்படி குடுக்கணும், டின்னர் எப்படி குடுக்கணும் சம்மர் டைம்ல அந்த மாரிலாம் வந்து நெறைய ஃபுட் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்துட்டு இந்த டைம்ல வந்து நெறைய டிராவல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து வெக்கேஷன் டைம். ஸோ வந்து ஒரு ஜாலி டைம் நம்மளுக்கெல்லாம் வெளிய போறதுக்கு. ஸோ மம்மீஸ்க்குலாம் நெறைய பேர் ஆக்சுவலா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியலாம் போய் ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணுங்க. ஃபீட் பண்றோமே, எப்படி டிராவல் பண்றது அந்த மாரிலாம் நெறைய யோசிக்கவே தேவ கிடையாது. ஸோ தாராளமா நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபுட் வந்து டிராவல் டைம்ல எப்படி வந்து இன்ஸ்டன்ட்டா மேக் பண்ணி குடுக்குறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு ஹோம்மேட் செர்லாக் தான். ஸோ அத எத வச்சுலாம் மேக் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், அத எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்றதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கான் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ, அந்த மக்கான் வந்துட்டு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ, சின்ன வயசுலேருந்தே நீங்க குடுத்து பழக்குனீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா மக்கான் வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். மக்கான் வந்து இன்னும் கொஞ்சம் 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் லேசா ஃப்ரை பண்ணி குடுத்தா கூட அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி அவங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நம்ம வந்துட்டு இந்த செர்லாக் வந்துட்டு 7 மந்த்ஸ் பேபிலேருந்து நம்ம செய்ய போறோம். 7 மந்த்ஸ் பேபிலேருந்து நம்ம குடுக்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்க 2 இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஃப்டு ரைஸ் பொரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து மக்கான். இது 2 வச்சு தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இன்ஸ்டன்ட்டா இது வந்து ஈஸியா வந்து குக் ஆயிடும் ஹாட் வாட்டர்லயே. அதுக்காக தான் நம்ம இத சூஸ் பண்ணியிருக்கோம். இது 2யும் நம்ம ஒரு தவா வச்சுக்கோங்க. தவால வந்துட்டு மக்கான் போட்டு இத நல்லா கிரிஸ்ப் ஆகுற வரைக்கும் வறுக்க போறோம். ஸோ அதே அளவு நான் பொரி எடுத்திருக்கேன். ஸோ பொரியும் போட்டு இது 2ம் நல்லா வந்துட்டு மொறு மொறுன்னு வர அளவுக்கு நம்ம லேசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். நான் எதுக்கு ரீசென்ட்டா இந்த மாதிரி ஹோம்மேட் செர்லாக்ஸ், இன்ஸ்டன்ட் செர்லாக்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன் அப்டின்னா 2 காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, செம்ம வெயில் அடிக்குது. நம்மளால நின்னு அவ்ளோ பெருசா குக் பண்றதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்துட்டு டிராவல் நெறைய போவோம். ஸோ டிராவல் டைம்ல இந்த மாரி இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, இல்ல அங்க போய் டக்குன்னு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்றதுக்காக. இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்ததுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். நீங்க இத பார்க்கணும் அப்டின்னா, நல்லா இந்த மாரி எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியா இருக்கும். அதே மாரி மக்கானும் இப்டி எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லாவே இந்த மாரி கிரிஸ்பியா இருக்கும். அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த அளவுக்கு. நம்ம இப்டி நொறுக்கி பார்த்தோம்னா, அப்படியே இப்டி இந்த மாரி வரணும். அப்படியே சுக்கு சுக்கா விழணும். ஆமா. இந்த மாரி வந்துருச்சு அப்டின்னா வந்து ஓகே நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இத எடுத்து வச்சிரலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்னு வந்துட்டு ஃப்ரை பண்ண போறோம். அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் தான். நான் வந்துட்டு இவனுக்கு 8 மந்த்ஸ்க்கு ஆயிடுச்சு அப்டின்றனால நான் வந்துட்டு இவனுக்கு நான் நெறையவே பாதாம் எடுத்திருக்கிறேன். நீங்க ஸ்டார்ட்டிங்ல உங்க குழந்தைக்கு குடுக்குறதா இருந்தா, நீங்க கண்டிப்பா 2 பாதாம் மட்டுமே குடுத்து பாருங்க. அது ஓகேவா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க போக 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 நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். நான் வியானுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல 2 தான் குடுத்தேன். அதுக்கடுத்து 4 குடுத்தேன். இப்ப நான் வந்துட்டு அவனுக்கு 6 பாதாம்ஸ் கிட்ட வந்து சேர்க்க போறேன். நீங்களுமே அந்த மாரி ஒரு பாதாம் வந்துட்டு குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். இந்த பாதாமே நல்லா நம்ம வறுத்துக்க போறோம். ஸோ பாதாமோட நம்ம இன்னொரு ஒரு விஷயம் ஆட் பண்ண போறோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொட்டுக்கடல தான். இது வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆ என்ன ஃபுட் சாப்பிட்டாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் மேக் பண்றப்போ கூட இந்த பொட்டுக்கடல ஆட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா, அது ஈஸி டைஜஷன் ஆக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்பயுமே நம்ம வந்துட்டு இந்த பொட்டுக்கடலையே ஆட் பண்ணிக்க போறோம். இதோட வேற என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பேபி வந்துட்டு 11 மந்த்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா ஒரு வால்நட் நல்லா நீங்க இதே மாரி ஃப்ரை பண்றதுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆ இல்ல அ கேஷ்யூ ஆட் பண்றதா இருந்தாலும் நீங்க கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ வந்து ஆக்சுவலா 9 மந்த்ஸ்லேருந்தே குடுக்க ஆரம்பிப்பாங்க கேஷ்யூ. ஸோ நீங்க கேஷ்யூஸ்மே இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வியானுக்கு பாதாமும், இந்த பொட்டுக்கடலையும் மட்டும் தான் இப்போதைக்கு ஆட் பண்றேன். நல்லா இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் வந்ததும், நம்ம இதையும் வந்துட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். ஸோ இதோட இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலக்காய் தான். ஸோ இந்த ஏலக்காய் வந்து ஸ்மெல் சூப்பரா இருக்கும். நீங்க வந்துட்டு இத ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அந்த ஒரு எண்ணெய் செக்கு வாடை அதெல்லாம் வராம சூப்பரா இருக்கும். இந்த ஏலக்காய் சேர்க்கறதுக்கு குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா அந்த மாரி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லா சேர்க்கலாம். 1 இயர் பேபினா நீங்க ஃபுல்லா தாராளமா சேர்க்கலாம். 1 இயர்க்கு கம்மியா இருக்கிற பேபிஸ்க்கு வந்துட்டு நீங்க உள்ள இருக்கிற அந்த சீட்ஸ மட்டும் சேர்த்தாலே போதும். அந்த தோல் நான் எப்பயுமே வந்து வியானுக்கு குடுக்க மாட்டேன். இந்த சீட்ஸுமே நான் ஃபுல்லா சேர்க்க போறது கிடையாது. ஒரு ஹால்ஃப் ஆஃப் த சீட் மட்டுமே எடுத்து நான் வந்து இதுல சேர்த்துக்க போறேன். ஸோ இதுல வச்சிரலாம். இது சூடு ஆறுனதும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிரலாம். கிரைண்டர்ல ஊத்தி இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். ஸோ இதோட நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டா என்னென்ன குடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம வந்து பேச போறோம். ஸோ பொரிக்கு வந்துட்டு பொரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேற என்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அவுல் போடலாம். போகான்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ள அவுல் சேர்த்துக்கோங்க. சிகப்பு அவுல் வந்துட்டு வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இன்ஸ்டன்ட்டா அந்த ரெட் அவுல் வச்சு நம்ம பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து ஒயிட் கலர் அவுல் சேர்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப லேசா இருக்கும் ஆக்சுவலா அந்த அவுல். அத லேசா வறுத்து நீங்க வந்துட்டு இந்த பொரிக்கு பதிலா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆ அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையோட வந்துட்டு பீனட் சேர்க்கலாமா? அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ தாராளமா நீங்க பீனட்டும் சேர்க்கலாம். அதுவும் நல்லா வந்துட்டு இந்த மாரி வறுத்துட்டு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன ஆப்ஷன் வைஸ் இதுல என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், முந்திரி, பொட்டுக்கல்ல, வேர்க்கல்ல, நீங்க வந்துட்டு வால்நட் குடுத்து ஆல்ரெடி பழகியிருந்தீங்க, இல்ல இப்பதான் பழக போறீங்கன்னா, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் வால்நட் ஸ்டார்ட்டிங்ல குடுத்துக்கலாம். ஆல்ரெடி பழகியிருந்தீங்கன்னா, நீங்க வால்நட் சேர்த்து இத வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ நம்ம பொரி, இந்த அவுலு அ நான் டிஃபரன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ பொரி சேர்க்கிறப்போ, நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்துட்டு நம்ம பெருசா இதுல வந்து ஸ்மாஷ் பண்ணி குடுக்கவே முடியாது, ஃப்ரூட்ஸ். ஏன்னா நம்ம இதுல பொட்டுக்கல்ல சேர்த்திருக்கிறோம் அண்ட் பொரி சேர்த்திருக்கிறோம். இதெல்லாமே சேர்க்கிறப்போ, இத வெறும் தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்துட்டு ஒரு கஞ்சி மாரி செஞ்சு அப்படியே தான் குடுக்குற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு டைப் ஆஃப் செர்லாக்ஸ் இருக்கு. இன்னும் 3 டைப் ஆஃப் செர்லாக் இருக்கு. ஆக்சுவலா நான் அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு டேக் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க. இதே மாரி இன்ஸ்டன்ட்டா நான் வந்து போட்டுருக்கேன். அதுல வந்துட்டு நீங்க எதுல ஃப்ரூட் சேர்க்கலாம் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலா குடுத்துருக்கிறேன். இதுல வந்து நம்ம ஃப்ரூட் சேர்க்க போறது கிடையாது. எந்த ஒரு ஸ்டீம் பண்ண ஆப்பிளோ இல்ல எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. அப்படியே மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி குடுக்க போறோம். ஸோ சூடு ஆறிடுச்சு. இத நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துரலாம். அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நல்லா இந்த அளவுக்கு பவுடர் ஆகுற மாரி நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இத வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிடலாம். இதோட ஸ்டோரேஜ் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 20, 25 டேஸ் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பயரி டேட் வரைக்கும் நம்ம வச்சு மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆ இந்த மாரி நம்ம அரைச்சு வச்சுட்டோம்னா, டிராவலுக்கு நம்மளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஜலிக்க போறோம். அந்த ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். எதுக்கு இந்த ஃபில்டர் ப்ராசஸ் தேவையில்ல, நல்லதா பவுடரா அரைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். 1, 2 பாதாம் ஏதாவது அரையாம இருந்துச்சு அப்படின்னா, அது வந்துட்டு எண்ணெய் ஸ்மெல் வந்துரும் ஆக்சுவலா. பாதாம்லேருந்து ஆயில் வரும். அந்த ஸ்மெல் வந்துரும். அதுக்காக தான் வந்துட்டு ஏதாவது பாதாம் அரையாம இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இத நம்ம வந்துட்டு இது பண்ண போறோம். அண்ட் இது வந்து எந்தெந்த டைமிங்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இத ஃபில்டர் பண்ணிட்டு. நல்லா இந்த மாரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த திப்பி எல்லாம் இப்ப வந்து இங்க ஸ்டே ஆயிடும் பாருங்க. இந்த மாரி ஜலிச்சுட்டோம். இங்க பாருங்களேன். நான் சொல்ல ஏதாவது இந்த மாரி 1, 2 பீசஸ் கண்டிப்பா கிடக்கணும். ஏன்னா மக்கான் வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மக்கான்ஸ் வந்து இந்த ஓரத்துல இந்த மாரி ப்ரவுன் கலர்ல ஆக்சுவலா இருக்கும். அத நம்ம கரெக்ட்டா பார்த்து நம்ம இந்த மக்கான் தான் அப்படின்னு ஒரு ஒரு மக்கானா பார்க்க முடியாது இல்லையா? அதனால நல்லா இந்த மாரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு, அரைச்சு இந்த மாரி ஜலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த திப்பி எல்லாம் இது வந்துரும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல வேளை இது போகல. இத நம்ம அப்படியே இத எடுத்து வச்சிரலாம். ஸோ இந்த பவுடர் தான். இந்த பவுடர நீங்க வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத எப்படி பிரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பவுடர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைங்களோட எப்ப டிராவல் பண்ணாலுமே நம்ம கண்டிப்பா மஸ்ட் நம்மளுக்கு தேவை வந்துட்டு ஹாட் வாட்டர் தான். ஸோ கண்டிப்பா ஒரு ஃப்ளாஸ்க்ல நீங்க கண்டிப்பா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ வீட்லயுமே ஆக்சுவலா அந்த மாரி ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துக்கோங்க செய்றதுக்கு. ஹாட் வாட்டர் வந்து இதுல ஊத்திட்டு, எந்த ஒரு லம்ப்ஸுமே இல்லாம நல்லா வந்து இத மிக்ஸ் பண்ணிரலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது இன்னும் பெஸ்ட்டா, இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு ஏன்னா நான் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ ஃப்ரூட்ஸ்க்கு பதிலா நம்ம இன்னொரு ஒரு விஷயம் செம்மையான ஒரு விஷயம் நம்ம இதில ஆட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா மில்க். நீங்க ஃபார்முலா மில்க் உங்க குழந்தைக்கு நீங்க குடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வாட்டருக்கு பதிலா
சாரி வாட்டர ஊத்திட்டு ஃபார்முலா மில்க் பவுடர் இல்லையா? அந்த பவுடருமே இதோட சேர்த்து நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊத்தி, இந்த மாரி மிக்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த டேஸ்ட் இன்னுமே உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆயி வரும். ஏன்னா, அது குழந்தைங்க ஆக்சுவலா அது குடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த டைம் அதே மாரி நம்ம இதையும் அந்த ஃபார்முலா மில்க்கோட சேர்த்து அந்த பவுடரோட சேர்த்து நம்ம குடுக்குறப்போ, இன்னும் டேஸ்ட் சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி வரும். நம்மளால ஃப்ரூட் சேர்க்க முடியாது அப்டின்றனால, நம்ம வந்துட்டு மில்க் பவுடர் வந்து இதுல வந்து நம்ம சேர்த்து வந்து நம்ம குழந்தைக்கு வந்து குடுத்துக்கலாம். இது எதுக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க குடுக்குறதா இருந்தாலும் தாராளமா குடுக்கலாம். நைட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் குடுக்கலாம். அண்ட் நைட்டு டின்னருக்குமே நீங்க வந்துட்டு இத ப்ரிஃபர் பண்ணி குடுக்கலாம். ஆ டின்னருக்கும் நீங்க வந்துட்டு இத ப்ரிஃபர் பண்ணி குடுத்துக்கலாம். ஏன் அப்டின்னா, இது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டின்னர் டைம்ல இது டைஜஸ்ட் ஆகுமா? ஆகாதா? அப்டின்னு சொல்லிட்டு நீங்க நெறைய யோசிக்கிறதுக்கு தேவ கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஹாட் வாட்டர் ஊத்திட்டு உடனே வந்து உங்க குழந்தைக்கு வந்து சர்வ் பண்ண முடியாது. என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ல வச்சுருவோம். அந்த ஹாட் வாட்டர் ஊத்துனதும். அது கொஞ்ச நேரம் அந்த சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம், ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வந்ததுமே நீங்க வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஸ் யூசுவல் நீங்க டிராவலுக்கு போறப்பயுமே, இதே மாதிரி நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிராவல் ஃப்ரெண்ட்லியான செர்லாக்ஸ் நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எங்க போனாலுமே சரி பிரச்சனையே கிடையாது. நம்ம ஈஸியா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட் குடுத்துடலாம். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி நெறைய இன்ஸ்டன்ட் செர்லாக் அண்ட் ஹோம்மேட் செர்லாக்ஸ்க்கு அண்ட் 7 டூ 8 மந்த்ஸ் பேபிக்கு என்னென்ன ஃபுட் குடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.